ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, எப்படி நான் வந்து லேசினஸை ஓவர் கம் பண்ணேன்றது தான் இந்த வீடியோ. டைம் பார்த்தீங்கன்னா காலை 10 மணி. ஸோ எடுத்தோடனே வீடியோ எடுக்க இறங்கிட்டேன். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து அவங்க கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நிறைய ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது லேசினஸ். ஸோ அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ நான் எப்படிலாம் அதை ஓவர் கம் பண்ணேன்றதை நான் ஈஸியாக சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் எவ்ரிதிங். ஸோ அக்செப்ட் எவ்ரிதிங்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அக்செப்டன்ஸியோட எமோஷன் ஸ்டேட். அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் ஒரு பேட் ஹேபிட் பண்ணிட்டேன்னா, இல்லை ஒரு வாட்டி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கும் போதே நான் சரி ஆமாம் ரீல்ஸ் பார்க்குறோம், நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணோம், ஏன் வேலை பார்க்கல அப்படின்னு யோசிச்சிட்டேன்னா, அதை எடுத்து வச்சிடணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், அக்செப்ட் பண்ணிவிட்டு அது சரி பரவாயில்ல, நம்ம இது பரவாயில்லன்னு சொல்லணும். பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அதை வச்சுட்டு நீங்கள் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொக்ராஸ்டினேட்டை நீங்கள் லெஸ் பண்ணலாம். அதே இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரீல்ஸ் பார்த்துக்கணும், சரி கொஞ்ச நேரம் பார்த்துட்டோம், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிடுவோம், இன்னும் கொஞ்ச நேரம் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டோம், அப்படியே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணினே போயிட்டுருப்பீங்க. ஸோ இதனால தான் ஒரு பேட் ஹேபிட் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, தெரியாமல் சிப்ஸு சாப்பிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் திரும்ப ஜூஸ் குடிக்கிறது, அது பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு போகாமல், சரி பரவாயில்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம், சிப்ஸு சாப்பிட்டோம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. ஸோ நீங்கள் வந்து அக்செப்டன்சி ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் பட்டுன்னு உங்களோட ஒர்க்குக்கு போயிடலாம், இல்லை குட் ஹேபிட்டுக்கு போயிடலாம். செகண்டு வந்து பில்ட் ரொட்டீன். ஸோ பில்ட் ரொட்டீன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்றதை எழுதி வைங்க. எழுதி வச்சு எந்தெந்த டைம்லலாம் அதை பண்ணுவீங்கன்னு எழுதி வைங்க. ஸோ ரொட்டீன்னா பேசிக்கலி அதுதான். நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் வந்து ஸ்க்ரீனில் இங்கே போடுறேன். ஸோ சாம்பிள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது என்னோடய ரொட்டீனு. உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கோங்க. ஈஸி தான். கூகுள் டாக்ஸில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பில்ட் டு டூ லிஸ்ட். ஸோ டு டூ லிஸ்ட்னால் என்னன்னு உங்களுக்கே தெரியும், அப்படி தெரில நான் சொல்கிறேன். ஸோ அதே கூகுள் டாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டு டூ லிஸ்ட்னால் எப்படின்னா, அன்றைக்கி வந்து நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் செய்ய போகிறீங்கன்றதை எழுதி வைப்பீங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து என் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூடியூப் வீடியோ மேக் பண்ணணும், அப்புறம் ஆட்டோமேஷன்ஸ் ஒர்க் பார்க்கணும், கிளைண்ட் ஒர்க் பார்க்கணும், அவுட்ரீச் பண்ணணும், இமெயில் கேம்பெயின் ரன் பண்ணணும், இதெல்லாம் எழுதி வச்சுருவேன். எழுதி வச்சுட்டு எந்தெந்த டாஸ்க் முடிக்கிறேனோ அப்பப்போலாம் டிக் போட்டுருவேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே எல்லாமே டிக்கில் இருக்கணும். அதாவது டு டூ லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணது எல்லாத்தையுமே முடிச்சு வச்சிடணும். ஸோ இதுக்கும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும்போது ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா ஒர்க் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது வேலை பார்க்கலாமா இல்லை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணலாமான்னா மோஸ்ட்லி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டு டூ லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியும் இந்த வேலைலாம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஒர்க்குக்கு வந்துடுவீங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரீல்ஸ் பார்க்க தோணுது, இல்லை வேறு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் பண்ண தோணுதுன்னா அப்போதைக்கு உங்கள் டு டூ லிஸ்ட் உங்களை காப்பாற்றும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்க மாட்டீங்க. புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் என்ன பண்ண போகிறோன்னு, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரியும் இந்த டு டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுனால. ஸோ அடுத்து வந்து ஸ்டாப் ஓவர் ஸ்டிமுலேட்டிங் யுவர் பிரெயின். ஸோ ஓவர் ஸ்டிமுலேட்டிங் யுவர் பிரெயின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, சரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். இப்போ வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் தான் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். ஸோ அந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷன் இருக்கும் ஒரு வீடியோவுக்கு. நீங்கள் இப்போ வந்து சேடான ரீல்ஸ் வருதுன்னு வைங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க, மாஸான ஒரு ரீல்ஸ் வரும், திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிங்க, மோட்டிவேஷனான ஒரு ரீல்ஸ் வரும், எப்போ எந்த ரீல்ஸ் வருதுன்னே தெரியாது. ஸோ இந்த ஷார்ட் 60 செகண்ட்ஸ்குள்ளே வந்த எமோஷனை இன்னொரு ரீல்ஸ் வந்து வேறு எமோஷன், இந்த மாதிரி எமோஷன் மாற்றி 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 ஒரே எமோஷனில் ஸ்டிக் ஆகாது. சேட்னால் வெறும் சேட்லேயே இருக்காது, பட்டுன்னு மோட்டிவேஷன் வரும். அது மாதிரி எமோஷன்ஸை மாற்றி 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 பண்ணுறதுனால உங்கள் பிரெயின் வந்து ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ ஓவர் ஸ்டிமுலேட்
ஸோ ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிறதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஃபாக் அதெல்லாம் ஆகும். ஸோ பிரெயின் ஃபாக் அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பி இருக்குது, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் அதில் தான் பில்ட் ஆகும். ஸோ ஸ்டாப் ஓவர் ஸ்டிமுலேட்டிங் யுவர் பிரெயின். இது வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து பாட்டு கேட்குறதா அதுலேயும் ஓவர் ஸ்டிமுலேஷன் இருக்குது. மாற்றி மாற்றி சேடான சாங் கேட்குறது, மோட்டிவேஷனான சாங் கேட்குறது, அந்த மாதிரி மாற்றி இது கேட்கக்கூடாது. பாட்டே கேட்காதீங்க, ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டும் பார்க்காதீங்க. பில்ட் சிஸ்டம்னா நான் என்ன சொல்கிறேன்னா, பேசிக்லி சிஸ்டம்னா நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் நினைக்கிற பாத்தில் போக வைக்கிறது. அதாவது ரொட்டீன் பில்ட் பண்ணுறது, டு டூ லிஸ்ட் பில்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதை தான் ஏற்கனவே சொல்லிட்டேனேன்னு கேட்டிங்கன்னா, பில்ட் சிஸ்டம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து கேரட்டு பிடிக்கலாம், உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ரொம்ப கேவலமான எக்ஸாம்பிள். அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனக்கு ஒன்று பிடிக்கலாம், உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு மெத்தட் ஒர்க் ஆகலாம், உங்களுக்கு ஒரு மெத்தட் ஒர்க் ஆகலாம். ஸோ அதனால தான் பில்ட் சிஸ்டம்னா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த டைமில் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ரொட்டீன் பில்ட் பண்ணும் போதோ இல்லை உங்கள் ஒர்க் பண்ணும் போதோ. ஸோ இன்னொன்று விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இருங்க டாபிக் மாற்ற வேணாம். ஸோ சிஸ்டம்னா என்னென்னா, உங்களுக்கு எந்த டைமில் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஃப்ளோ ஸ்டேட் ஓப்பன் ஆகிடும். ஃப்ளோ ஸ்டேட்னா என்னென்னா, என்னையே அறியாமல் நான் அந்த ஒர்க்குள்ளே ரொம்ப டீப்பாக போயிடுவேன். ஸோ எனக்கு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணவும் தோணாது, எப்படா ஒர்க் முடிப்போன்றது தான் தோணும். ஃபுல்லாக ஒர்க்லேயே தான் உட்காந்துருப்பேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எனக்கு பர்சனலாக மார்னிங் வந்து அந்த ஃப்ளோ ஸ்டேட் ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாருக்குமே இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுன்றது இருக்கும். ஸோ மார்னிங் வந்து நான் ஒர்க் எடுத்தேன்னா எனக்கு ஃப்ளோ ஸ்டேட் ஓப்பன் ஆகும். நான் ஒன்றும் அப்படியே 12 ஹவர்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன். 2 ஹவர் மேக்ஸிமம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானே ஒரு 2 ஹவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அதோட 2 ஹவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டேன்னா ஒரு 10-15 நிமிஷம் இல்லை 1/2 ஹவர் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் தான் திரும்ப போவேன். ஸோ நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய இது கிடையாது. ஸோ எனக்கு வந்து எந்த டைமில் என் பாடி எதை ஒத்துக்கும்ன்றது தெரியும். ஸோ பில்ட் சிஸ்டம்னா உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து அதை நீங்கள் செட் பண்ணணும். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம். ரீவயர் யுவர் பிரெயின் பை ரன்னிங் ஆர் டூயிங் ஹார்ட் திங்ஸ். ஸோ இதை வந்து நான் வந்து ஹியூபர்மேன் பாட்காஸ்ட்டில் பார்த்தேன். ஸோ அவர் தான் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹார்ட் திங்ஸை பண்ணால் உங்கள் பிரெயின் ரீவயர் ஆகி உங்களுக்கு வந்து திரும்ப பேக் வந்துடுவீங்கன்னா திரும்ப நார்மலான ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. இப்போ ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யுங்க, அதுதான் ஈஸியாக சொல்லணும். இப்போ வந்து நான் ரீல்ஸ் பார்த்துட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சரி நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறோன்னு தோணிச்சுன்னு வைங்க, அடுத்த செகண்டே நான் என்ன பண்ணோன்னா, எப்படியாவது என் மைண்டை வந்து எனக்கு பிடிக்காதது, எனக்கு 20 புஷ்அப் எடுக்க பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க, பட்டுன்னு போயிட்டு 20 புஷ்அப் எடுப்பேன். ஸோ 20 புஷ்அப் எடுத்துட்டதுக்கப்புறம் என் பிரெயினே அப்படியே ஒரு ரீவயர் ஆகிடும்ன்றேன். அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்குது, அது ஓவர் ஸ்டிமுலேஷனை கட் பண்ண முடியும். ஸோ உங்கள் பிரெயின் ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிருந்ததுன்னா இந்த மாதிரி ஹார்ட் திங்ஸ் பண்ணும்போது அதோட டோபமைன் வந்து இந்த ஓவர் ஸ்டிமுலேஷனை போக்காது, ஓரளவுக்கு போக்கிடும். ஹியூபர்மேன் பாட்காஸ்ட்டில் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து எனக்கும் ஒர்க் ஆச்சு. ஸோ ரன்னிங் போகலாம், இல்லை புஷ்அப்ஸு, இல்லை ஏதாவது ஹார்ட் திங்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது பிடிக்காமல் இருக்கோ அந்த விஷயத்த பண்ணுங்கள். அப்போ உங்கள் பிரெயின் வந்து ரீவயர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எது ஒர்க் ஆகும்னு தெரில, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மைக்கெலாம் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரெடி.